நான் அவனுடன் பேசுவதில்லை, நான் அவனுடன் பேச மாட்டேன், நான் அவனுடன் பேசிக்கொண்டில்லை. ஸோ ஒரே விஷயத்த 3 காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி சொல்கிறப்போ அதோட அர்த்தங்களும் மாறும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிகழ்காலத்தில் ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க, இனி நீங்கள் அதை செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் டாக் டு ஹிம். டோன்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஆர் எல்ஸ் ஐ டோன்ட் டாக் வித் ஹிம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இது இப்போ நான் ஃபியூச்சரிஸ்டிக்கா எதிர்காலத்தை நோக்கி நான் ஒரு விஷயம் செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் டாக் டு ஹிம். நான் அவனுடன் பேச மாட்டேன். ஆர் எல்ஸ் ஐ won't டாக் டு ஹிம். அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். இப்போ என் பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கூட நான் பேசிட்டு இல்லை, பேசிக்கொண்டில்லை அப்படின்னு சொல்றேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஐ am நாட் டாக்கிங் டு ஹிம். என் பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட இப்போ நான் பேசிட்டு இல்லை, I am not talking to him or else I am not talking with him அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்காக ஒரு போனஸ் சென்டென்ஸ். நாங்கள் இனி பேச மாட்டோம். இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் we won't talk anymore அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தப்பு. We don't talk anymore அப்படின்னு சொல்லணும். We don't talk anymore. இனிமே அது நான் ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு we don't talk anymore அப்படின்னா சொல்லணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே வாட்ஸ்அப் மூலமா இங்கிலீஷ் கத்துக்க முடியும். அதுவும் இங்கிலீஷ் பார்ட்னரோட வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமா. நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.